ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். தமிழக வெற்றி கழகம், அதாவது தளபதி விஜய் அப்படிங்கிற ஒற்றை மனிதர் மேலே எந்த அளவுக்கு பயம்ன்றது இருந்தால் இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தோன்னா செயல்படுத்துவாங்க அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. அதாவது நம்ம தளபதியோட பாடல்களை எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு புது விஷயத்தை பார்த்தோன்னா கொண்டு வந்திருக்காங்களாமா. எங்கே அப்படின்னா பள்ளி கல்லூரிகளில் தளபதியோட அரசியல் சம்மந்தப்பட்ட சாங் ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினச்சா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. தளபதியோட படத்தில் இருக்கிற சாங்ஸை கூட எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் பள்ளி கல்லூரிகளில் அதிகமான சூஸாக இருக்கிறது என்ன அப்படின்னா நம்ம தளபதியோட பாடல்கள் தான். ஆனுவல் டே, கல்லூரி ஃபங்க்ஷன், எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அங்கே பார்த்தோன்னா தளபதியோட சாங் போட்டு டான்ஸ் பண்ணுறது, வைப் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. பள்ளி கல்லூரிகளில் அதிகமான சாங் செலெக்ஷன் அப்படிங்கிறது தளபதியோட படங்களுக்கு தான் இருக்காமா, அந்த பாடல்களுக்கு தான் இருக்காமா. ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டான்ஸ் பண்ணும்போது அங்கே நிறைய பேர் வந்து டிவிக்கேவோட கட்சி கொடி இருக்கலாம், அந்த கட்சி கொடி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அங்கே வந்து சில விஷயங்கள் பார்த்தோன்னா சர்ச்சைக்குள்ளாகுது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இனிமேல் பள்ளி கல்லூரிகளில் தளபதியோட சாங்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு புது ரூலை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நியூஸ் பேப்பர்லாம் வெளியே வந்திருக்கு. எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து எப்படின்னா திமுகவோட சதி வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம இப்போ சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ வந்து அவங்க ஆட்சியிலே கிடையாதுல்ல, திமுக கிடையாது, முதலமைச்சர் ஸ்டாலின் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இது அதுக்கு முன்னாடியே வெளியான நியூஸ் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு சொல்லப்படுது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே இந்த விஷயங்களை கொண்டு வந்துட்டாங்க, இப்போ தான் நியூஸ் வெளியே வருதுன்னு சொல்லப்படுது. சரி, ஓகே, எதுவாக இருந்தாலும் இது வந்து ஒரு தவறான கருத்தாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா தளபதியோட பாடல்களை நீங்கள் யூஸ் பண்ணி டான்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அவங்களோட சுதந்திரத்தை தடுக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தளபதியோட கட்சி கொடிகளை கல்லூரி பள்ளிகளுக்கு கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதையே தடுக்கலாம். இல்லைனா கொண்டு வந்திருக்கலாம், இல்லை செக் பண்ணி பார்த்தோன்னா அது முன்கூட்டியே எடுத்து வச்சிடலாம். அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறதை விட்டுட்டு இல்லை அறிவுறுத்தலாம், இனிமேல் கொண்டு வராதிங்கன்னு அறிவுறுத்தலாம். ஆனால் இது எதையுமே பண்ணாமல் சாங்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு பள்ளி கல்லூரிகளில் வந்து ஒரு ரூல் போடுறாங்க அப்படின்னா அது எந்த வகையில் எடுத்துக்கிறது அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியல. அது சரி, பல காலேஜில் வந்து தமிழ்லேயே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியெல்லாம் பார்த்தோன்னா ப்ரைவேட் ஸ்கூல்லலாம் ரூல்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. அதையே கேட்காத கவர்மெண்ட்டு இதையவா கேட்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு தான் நம்மளுக்கும் தோணுது. ஆனால் இதெல்லாம் முழுக்க தளபதி விஜய்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்காங்களா, அவங்க தான் இவங்கெல்லாம். இங்கே வாக்குகள் அப்படிங்கிறது அதிக அளவில் போகும். இவங்களால தான் மக்கள் மத்தியில் அதிக அளவில் டிவிக்கு என்ற கட்சி போய் சேருது. இளைஞர்கள் அப்படிங்கிறது தளபதியோட பின்னால் இருக்காங்க அதிகமாக அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் இந்த மாதிரியான கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றம் கிடையாது. சரி, இது எல்லாம் கூட தான் ஸ்டாப் பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரியான காலேஜ் ஃபங்க்ஷனில் டான்ஸ் ஷோ பண்ணும்போது வீடியோ எடுக்கக்கூடாது, எல்லாருமே மொபைலில் கொடுங்க அப்படின்னா அதை வாங்கி வச்சுட்டு இவங்க வந்து அந்த ஃபங்க்ஷன் நடத்தலாம். ஏன்னா அப்படி இருந்தால் தானே ஏதாவது வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் வெளியே வருது. அது இல்லாமல் பார்த்துக்கிட்டா கூட வீடியோலாம் வெளியே வராதுல்ல. அந்த மாதிரி ஏதாவது ரூல் போட்டாவது அவங்க பண்ணலான்னா அதையெல்லாம் பண்ணுறது கிடையாது. சாங்கே யூஸ் பண்ணக்கூடாது, டேரெக்டாக அடிமடியிலே கை வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த லெவலில் சாங்கே யூஸ் பண்ணாதீங்க அப்படின்றதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாத ஒரு காரணம் தான். அதெல்லாம் சொல்கிறது கொஞ்சம் கூட ஒட்டலை அப்படிங்கிறத என்னோடய ஒப்பீனியன். இது வந்து முழுக்க தளபதிக்குண்டான அந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்காங்களா, யங்ஸ்டர்ஸ் மத்தியில் தளபதி விஜய் பிரபலமாக இருக்கார் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அதை அப்படியே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற ஒரே ரீசன் தான். ஏண்டா சீப் எடுத்து ஒழுத்து வச்சுட்டா கல்யாணம் நின்றுமா அப்படின்ற ரேஞ்சில் பாட்டை ஸ்டாப் பண்ணிட்டா தளபதிக்கு உண்டான வாக்கு கிடைக்காம பண்ணிடலாமா? என்ன அது? இதுவும் பார்த்தோன்னா ஒரு முட்டாள்தனமான விஷயம். ஸோ இதை எப்படி நீங்கள் காமெடியாக பார்க்குறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது.